இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 22ஆம் நாள் 7/8/2024 ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை இரவு 9:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இரவு 9:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க. இன்று மற்றவர்கள் கிட்ட பழகும் பொழுது கவனமாகவும் இருங்க. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. நல்ல பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. பொறுமையாக இருந்து இலக்குகளை அடைந்தும் காட்டுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியை பொறுத்தளவிற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டியதும் இருக்கும். பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அரவணைப்புடனும் இருப்பீங்க. நகைச்சுவை உணர்வுடனும் நடந்தும் கொள்வீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். மோதல் போக்கும் மாறும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. பண தட்டுப்பாடுகளும் குறையும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த பஞ்சாயத்துகளும் குறையும். இதுல நல்ல ஒரு சுமூகமான முடிவும் கிடைக்க பெறுவீங்க. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். உடன் வேலை பார்ப்பவர்கள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. வித்தியாசமான முயற்சியின் மூலம் வியாபாரத்துல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. மருத்துவமனைக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களினால நன்மைகளும் உண்டாகும். அவர்களும் இன்று உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். சில வேலைகளை நீங்க விட்டு கொடுத்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல திடீர் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சற்று கூடுதலான வேலை பளுவும் இருக்குங்க. இதுல வெற்றியையும் காண்பீங்க. சமாளித்து தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். காதல் தொடர்பான விஷயங்களை பெற்றோருடன் பேசுவதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். சகோதர சகோதரிகளிடத்துல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாய்நாட்டுல இருந்து நல்ல தகவல்களும் கிடைக்க பெறுவீங்க. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்பாராத சில தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது.
வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழப்பமான சில விஷயங்களுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் புதிய தெளிவினை தருவதாகவும் இருக்கும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். இன்று பொறுமையுடன் இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும், கையிருப்பும் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம், தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் சென்று வரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மற்றவர்களுக்கிட்ட பேசும் பொழுது அவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டவும் வேண்டாங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட சுமூகமான உறவு நிலையும் இருக்குங்க. அவர்கள் கிட்ட இன்முகத்துடனும் பேசவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் பிரியமானவர்களுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய கோபங்களை அவர்களிடத்தில் வெளிப்படுத்தவும் வேண்டாம், காதலை வெளிப்படுத்துவதும் நல்லது. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது முக்கியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்புகளும் வந்து சேருங்க. தோல்வியை கண்டு நீங்க பயந்து விடவும் மாட்டீங்க. வியாபாரத்துல எதிரிகளினுடைய தொல்லைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருடாந்திர மருத்துவ பரிசோதனைகளை இப்பொழுது மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்க காதலி இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. பிள்ளைகளுடைய ஆசைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். எதிரிகள் பணிந்தும் செல்வாங்க. பிறருக்கு கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று மற்றவர்களை சந்தேகப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்கள். குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய சில கருத்துக்களை மற்றவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன அவமானங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள் என்றும் கூறலாம். இன்று காலை முதலேயே புதிய தொழில் முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். கணவன் மனைவிக்கு இடையே பிற்பகலுக்கு மேல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். கூட்டுத் தொழில் முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் கூட்டுத் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இன்று ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. கூடுமானவரை அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. செயல்பாடுகள்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உங்க வீட்டுல உள்ளவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சில அலைச்சல்களினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும், புரிதல்களும் உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ வழிபாடுகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணியிட சூழல்கள் அதிகமாக தங்க இருக்கும். குறைந்த நேரத்துல பணிகளை விரைந்து முடிப்பது என்பது சற்று சிரமமாக தங்க இருக்கும். ஏதாவது ஒரு வேலையில பின்தங்கிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவுல இன்று உங்கள் பிரியமானவர்களுடன் மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விதண்டாவாதமான பேச்சுக்களை என்று தவிர்த்தும் கொள்ளுங்க. அவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாக தங்க இருக்கும். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. சிலருக்கு அசௌகரியங்களும் ஏற்படலாம். மற்றபடி பெரியதாக பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று உறவினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு எதிரிகளுடைய இடையூறுகளும் ஏற்படலாம். அவர்களிடத்துல கவனமாகவும் இருங்க. வாங்கிய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்கள் இடத்துல அன்பையும் பெற்று விடுவீங்க. வியாபாரத்துல புதிய சிக்கல்களும் தோன்றி மறையலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நல்ல ஒரு அனுகூலத்தை தருவதாகவும் இருக்கும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுடைய வகையில் அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல பழைய பாக்கிகளை போராடியாவது வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல வேலை சுமையினால சோர்வும் ஏற்படலாம். அலைச்சலுடன் ஆதாயம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல முன்னேற்றம் நன்றாகவும் இருக்குங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நன்மையிலும் முடியும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆராய்ச்சி கல்வியில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். ஆனாலும் அமைதியும் இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழலும் ஏற்படலாம். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். வியாபார போட்டிகள் ஓரளவிற்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவல் பணிகள்ல ஆர்வமின்மையும் ஏற்படலாங்க. கவனமாகவும் இருங்க. உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்தும் செல்வீங்க. பிறமொழி பேசும் மக்களுடைய ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரகசியமான செயல்பாடுகள்ல ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஆர்வமும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். ஆதாயம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை நன்கு ஆற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்குங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பணிகளை சுமூகமாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல உங்கள் பிரியமானவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல அன்பான வார்த்தைகளை பரிமாறியும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்களிடத்துல காணப்படுகின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். நிதி விஷயத்துல சுதந்திரமாகவும் செயல்படுவீங்க. விரும்பியதை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. என்ற நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வர்த்தக துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும்.
எதிர்பார்த்ததை விட வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வேலை திறனை வெளிப்படுத்தி மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெளியிடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு நன்றாகவும் இருக்குங்க. கையில உள்ள பணத்தை சுப நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஆதாயம் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. அவர்களும் உங்களுடைய சொற்படி கேட்கவும் செய்வாங்க. அவர்களினால உங்களுக்கு பெருமை உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையுங்க. பாடங்களை படிப்பதில் சிக்கல் என்று எதுவும் இருக்காது. யதார்த்தமாக பேசி மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளும் பெற்று விடுவீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்கள் கண்முன்னே வந்து நிற்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குறிப்பாக பெண்களுக்கு இன்று ஒரு இனிய நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். போட்டி பந்தயங்கள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பொறுமையை கைக்கொள்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. விவசாய தொழில இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குழந்தைகளுடைய எதிர்கால நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கலைப்பணிகள்ல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. என்ற நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. முன்னேற்றமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான பணிகளை இன்று மேற்கொள்வதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் சமநிலையோடும் இருப்பீங்க. இன்று பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. பணியிட சூழல்களும் சுமூகமாகவும் இருக்குங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சிறிது பதட்டத்தையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவிலை என்று உங்கள் பிரியமானவர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒற்றுமையை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. அவர்களிடத்துல அனுசரித்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படலாங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. உங்கள் கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. உங்கள் தாய் தந்தையருக்கு ஏற்பட்டு இருந்த மருத்துவ பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. துணிச்சலுடன் தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. அந்நிய நாட்டில இருந்து பொருளை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்து உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியும் கொள்வீங்க. இன்று பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. 2 மடங்கு லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாடிக்கையாளர்கள் கிட்ட மிகவும் அனுசரணையாகவும் இருப்பீங்க. கூடுதலாக லாபத்தை பெற்றுவிடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
நீண்ட நாள் ஆசையில ஒன்று இப்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடனும் பேசுவாங்க. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனத்தை சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு உடன் இருக்கும் நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மூத்தவர்களுக்கு உடல் ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வீண் அலைச்சல்களையும் கொடுத்தாலும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். பங்கு வர்த்தகத்துறை, கணக்குத்துறை, மருத்துவத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு தொழில் சற்று கூடுதலாக இருந்தாலுமே திறனுடன் சமாளித்து வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். நெருக்கடியான சூழ்நிலைகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்களும் குறையும். இறை பணியில ஈடுபடவும் செய்வீங்க. அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வதும் நல்லது. சமூக பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். வியாபார பணிகள்ல முதலீடுகளும் அதிகரிக்கும் என்று பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபார பணிகளுக்காக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொள்முதல் செய்தும் காட்டுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஈடுபாடுகளும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். என்றாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியினால உங்களுடைய செயல்களை எல்லாமே நன்றாக செய்து முடித்து விடுவீங்க. புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சவாலாகவும் இருக்கும். சில சவால்களை எல்லாமே நீங்க எளிதாக சமாளித்து விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் பிரியமானவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறிது பதட்டமாகவும் உணர்வீங்க. செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுடைய குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் மகிழ்வீங்க. ஆடம்பர விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையருக்கு கண் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெளிநாட்டுல இருந்து பணமும் வந்து சேரும். உங்களுடைய மன வருத்தங்களுக்கு உங்கள் மனைவியின் வழியாக நல்ல ஒரு ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உற்சாகமாக வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கையிருப்பும் இருக்குங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகரித்தாலுமே சோர்வடையாமல் செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்குங்க. சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது தாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல்நிலை சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை நோக்கியும் வரலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குறிப்பாக பெண்களுக்கு ஒரு இனிய நாள் என்றும் கூறலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் மூலம் வருமானத்தையும் பெற்றுவிடலாம். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பரஸ்பர அன்புடனும் காணப்படுவீங்க. குடும்பத்துல அமைதியுடனும் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. என்று
தாராளமான மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. எந்த ஒரு சவால்களையுமே நீங்க ஈஸியாக வென்றும் காட்டுவீங்க. ஆன்மீகம் தொடர்பான பணிகளுக்கு அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க. செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். அழகு கலை சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல இடமாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். காதணிகளை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்பாராத திடீர் வாய்ப்புகளின் மூலம் புதுமையும் உண்டாகும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று உகந்த நாள் என்றும் கூறலாம். வேலைகள் எல்லாவற்றையுமே திறமையாக செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில வேலைகளும் இருக்கும். இது உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு வேறு வேலை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் பிரியமானவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நிலைமை உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதல் செலவுகளும் ஏற்படலாங்க. ஆனாலும் இது நீங்க எதிர்பார்த்த செலவுகளாகவும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு குடும்ப செலவுகளை பார்க்க வேண்டியதும் இருக்குங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. இது வழக்கமான மருத்துவ ஆலோசனைகளாகவும் இருக்கலாம். அவசர தேவைக்காக மற்றவர்களிடத்துல பணம் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். இது தேவையற்ற சிக்கல்கள்ல மாட்டி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சங்கடங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படத்தாங்க செய்யும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அவர்களும் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நினைத்து அதற்காக நீங்கள் அதிக அளவுல குழப்பமடையவும் வேண்டாம். ரிலாக்ஸாக இருப்பதும் நல்லதுதாங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயத்துல நீங்க அதிகமாக தலையிடவும் வேண்டாம். எளிதில் யாரையும் நம்பி ஏமாறவும் வேண்டாம். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால விலை உயர்ந்த பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களை நீங்கள் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறும். உங்களுடைய திருமணத்தை பற்றி உங்கள் வீட்டுல பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மருத்துவத்துறை ஆராய்ச்சித்துறை தொடர்பான கல்வியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல விருத்தியும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கியும் கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். எண்ணிய சில பணிகள் நிறைவு பெறுவதில் தாமதங்களும் ஏற்படலாம். வர்த்தக பணிகள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. மாணவர்களுக்கு ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். எதிர்பாராத சில செய்திகளின் மூலம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினான செலவுகளும் ஏற்படலாம். விரயங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலுமே வெற்றியும் உண்டாகும். புதிய நபர்கள் மற்றும் நண்பர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் மூலம் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. அவர்களும் இன்று உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. பணியில திருப்திகரமான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்களுடைய பணி உங்கள் மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படுங்க. உங்களுடைய காதல் உணர்வுகளை உங்கள் பிரியமானவர்கள் கிட்ட வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சீராகவும் இருக்கும். உங்களால பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற தைரியம் மற்றும் ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சியாகவும் முடியும். கல்யாண வேலைகளை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவசியமான நேரத்துல உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை விறுவிறுப்பாக நடத்தவும் செய்வீங்க. தொழில பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழிலுக்காக வாங்கிய கடன்களை திருப்பி தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை பக்குவமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. சிலருக்கு கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தொடங்கும் காரியங்கள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிலருக்கு தொழில பங்குதாரர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாங்க. வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறும். சகோதரர்களுடைய வகையில நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக உதவிகளும் செய்வீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில மதிக்கவும் படுவீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறலாம். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல நாளாகவும் அமையும். வங்கித்துறை, சேவைத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்குங்க. உயர் கல்விக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாடுகள்ல இருந்து பணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு 1-2 நாட்களுக்குள் கைக்கும் வந்து சேரும். கடினமான காரியங்களை கூட எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுகள் சிலருக்கு சாதகமாகவும் அமையும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல லாபமும் உண்டாகும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். லாபம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே வேலையில மும்முரமாகவும் இருப்பீங்க. நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். விரைந்து செயலாற்றவும் செய்வீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலான பணிகளை ஆற்ற வேண்டியதும் இருக்கும். இன்று கடமை உணர்வுடனும் செயல்படுவீங்க.
திருமண உறவில இன்று உங்களுடைய திருமணத்தை பற்றி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்களுடன் மகிழ்ச்சியாகவும் பேசி மகிழ்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல உள்ள பணத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம். பெரியதாக பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. எதிரிகளுடைய தொல்லைகளினால தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். அரசாங்க ஊழியர்களுக்கு வேலை பளுவின் காரணமாக அவஸ்தைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்கள் புரிதல்களுடனும் இருப்பீங்க. வீட்லையும் சுமூகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பிரச்சனைகளை தவிர்ப்பது வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அந்நியர்களிடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது. சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. வியாபாரத்துல போட்டியாளர்களை தட்டி கொடுத்தாவது வேலை வாங்கியும் விடுவீங்க. லாபம் வழக்கம் போலவே இருக்கும். இன்று குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றியும் வைப்பீங்க. அவர்கள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டு இருந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருக்கிறவங்களும் அறிமுகமும் ஆவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை தேடி செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. அவர்களிடத்துல இன்று அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் எடுக்கின்ற பல முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். தொழில் சம்பந்தமான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். குடும்பத்துல மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் கூடுதலாகவும் இருக்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கல்வியை முடித்து வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் உறவினர்களுடைய சந்திப்புகள் புத்துணர்ச்சியை தருவதாகவும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கியும் மகிழ்வீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்மாமன் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகளும் குறையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாங்க. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவதன் மூலம் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. முன்கோபங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற பகைமையை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை இன்றைக்கு எடுக்கவும் வேண்டாங்க. வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. இன்று பணி சார்ந்த பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்கள் பணிகளை முறையாக திட்டமிடுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் பிரியமானவர்களிடத்துல உங்களுடைய உறவை மகிழ்ச்சியாக பராமரிக்கவும் செய்வீங்க. சில சமயங்கள்ல நீங்க மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பண விஷயத்துல உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கவும் வேண்டாம். நிதி சம்பந்தமான முடிவுகளை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்படலாங்க. மனதை ஓய்வாக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. அதீத சிந்தனைகளை என்று கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பெண்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. தேவையற்ற கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால வழக்குகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். சின்ன சின்ன தொல்லைகள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க.
ஆடம்பரமான விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவுகளும் செய்வீங்க. விருந்தினர்களுக்கு வீட்டுல விருந்து போன்ற உபச்சாரங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நோய் பாதிப்புகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. எதிலும் அவசரம் இல்லாமல் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். வருங்கால திட்டத்துல ஒன்று இப்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய தனித்திறமைகளை கண்டறியவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால ஆதாயமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த தனவரவும் இருக்குங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உணவுப் பொருட்கள் விஷயத்துல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றபடி சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில ஆதாயமும் உண்டாகும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திருமணத்தை பற்றி பெரியவர்களுடன் கலந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்குங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை புகுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நல்ல பலன்களை தங்க தருவதாகவும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்புகளை மேம்படுத்திக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவதும் நல்லது. இன்று சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய அணுகுமுறைகளை மட்டும் சற்று கவனமாக இருந்தாலே போதுங்க. என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. உங்கள் கவலைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தேவையற்ற எண்ணங்களை கைவிட்டு விடுவதும் நல்லது. பணியிட சூழல்கள் ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பொறுமையுடனும் இருங்க. தேவையற்ற கேள்விகளுக்கும் கோபங்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல உறவுல நல்லிணக்கத்தை பராமரித்துக் கொள்வதும் நல்லது. பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்குங்க. ஆனால் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிக்கல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தொண்டை எரிச்சல், தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். பணப்புழக்கம் இருந்தாலும் மனதுல கவலைகளும் இருக்குங்க. தேவையில்லாத சிந்தனைகளினால தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி மக்களுடைய வழியில உறுதுணையாகவும் இருப்பீங்க. சற்று இது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். உரிய நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை சுமூகமாக நடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக ஏற்ற இறக்கமான போக்கும் காணப்படலாங்க. கவனமாகவும் இருங்க. மனதுல இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கடந்த கால இனிய அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது மனதுல நினைத்தும் பார்ப்பீங்க. தாய்வழி உறவினர்களினான அலைச்சல்களும் ஏற்படலாம். பண பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
வேலையில முன்னேற்றமும் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு நாள் என்றும் கூறலாம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு நாளாகவும் அமையும். ரியல் எஸ்டேட், கட்டிடத் தொழில், வாகன தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கழுத்து மற்றும் தோள் பட்டைகள்ல வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வாகன பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. வங்கிகள்ல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல ஆதரவான சூழலும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில ஒத்துழைப்பான சூழலும் இருக்கும். வியாபார பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வேலைகள் எல்லாவற்றையுமே சாதுரியமாக செய்து முடித்து விடுவீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல இருக்கின்ற பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்கியும் தருவீங்க. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. உங்களுடைய வேலைகள்ல இன்று மும்முரமாகவும் இருப்பீங்க. வீடு வாங்குவதற்கான ஆலோசனைகளும் வீட்டுல நடைபெறலாங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். தனியார் துறையில இருக்கிறவங்க மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஆன்மீக பணிகள்ல அதிக ஈடுபாடுகளுடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினான மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களினால குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றியும் கொள்வீங்க. சிலருக்கு அரசினால ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படியும் நடந்தும் கொள்வாங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். ஒரு சிலருக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொலைபேசியின் வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உத்தியோக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். மாற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.